Hello friends, welcome to our channel Time Learning. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது லீனியர் ப்ரோக்ரெஷன், அதாவது சிபிஎஸ்சி கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸில் லீனியர் ப்ரோக்ரெஷனில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், எப்போயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டால் கூட அந்த சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இதில் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக 2 சம் பார்த்துருப்பீங்க, அதுலேயே உங்களுக்கு நிறையா புரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க அந்த 2 சம்மையும் பார்த்துடுவாங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப், இதுதான் கொஸ்டின். மேக்ஸிமம் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சி அப்புறம் டயக்ராமில் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா, வாங்க பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். இதில் எப்படி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய்ன்னு 2 இதை தனித்தனியாக பிரிச்சுக்கணும். இப்போது எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன ஆன்சர் வருமோ அதுதான் ஒய். எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன ஆகும், 3 0 0 ப்ளஸ் 5y greater than or equal to 15. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 இந்த சைடு போச்சு அப்படின்னா டிவிஷன் ஆவாங்க. ஸோ 15 divided by 5 3. ஸோ ஒய்யோடது 3. ஸோ இப்போ ஒய்க்கு 0 போட்டோம் அப்படின்னா 3x plus anything into 0 0. ஸோ 0 greater than or equal to 15. இப்போது 3x greater than or equal to 15. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே போனால் என்ன ஆவாங்க, டிவைட் ஆவாங்க. அப்போது 5ன்னு ஆன்சர் வரும். எக்ஸோட ஆன்சர் 5. இதே போல் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா anything 0 0. 2y greater than or equal to 10. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடில் டிவிஷனுக்கு போச்சுன்னா 10 divided by 2 5. அதே போல் தான் ஒய்க்கு 0 போட்டோம் அப்படின்னா 0 ஆகிடுவாங்க. 5x greater than or equal to 10ன்னு வருவாங்க. இதை டிவைட் பண்ணால் ஆன்சர் 2. ஸோ அப்போது எக்ஸோட ஆன்சர் 2 வரும். x greater than 0 y இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இது 0,0ங்கிறதுல இது ஆயிரும். ஸோ அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம டயக்ராமில் மார்க் பண்ணலாம். டயக்ராம் ரொம்ப முக்கியம், கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள். இந்த சம்மை பொறுத்த வரைக்குமே, அதாவது இந்த லெசனை பொறுத்த வரைக்குமே டயக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈக்குவேஷனில் நமக்கு என்னென்ன கிடச்சாங்க, எக்ஸ் இந்த இதுலேருந்து நம்மளுக்கு கிடச்சது 5,3. ஸோ என்னது, ஒய் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3ல் மார்க் பண்ணிப்போம். எக்ஸு 5ன்னு இருக்குது. ஸோ அதனால் இங்கே 5ல் மார்க் பண்ணிப்போம். அப்போ இது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸு 2ன்னு கண்டுபிடிச்சோம். x2 அப்படின்னா இந்த பாயிண்ட், y 5ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ இங்கே, அப்போ இவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ணணும். ஒரு வழியாக நம்ம டயக்ராமை மேக் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், டயக்ராமில் போட்டுட்டோம். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கார்னர் பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ இப்போ நம்ம கார்னர் பாயிண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கார்னர் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இதுக்கு நமக்கு கிடச்சது 3 to 5. இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 15, அதாவது மேக்ஸிமம் வேல்யூவே இங்கே 15 தான் இருக்குது. அப்போ என்ன வந்துச்சுனாலும் கண்டிப்பாக அது 15க்குள்ளே தான் ஈக்குவேஷன் இருக்குங்கிறதுக்கு அர்த்தம். இது மாதிரி இருந்துச்சுன்னா சம் ஈஸியாகவே போட்டுடலாம். ஸோ அப்போது இது மாதிரி இருக்குது அப்போனா 15க்கு கீழே தான் மித்தது எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த இதை தாண்டி போயிருக்காது. ஸோ 6ஆம் மார்க்கை உள்ளே ட்ரா பண்ணணும். அதே போல் இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 10க்குள்ளே தான் இருக்குது. அப்போது இந்த லைனையும் தாண்டி போயிருக்காது. ஸோ 6ஆம் மார்க் உள்ளே வரும். இப்போது நம்ம கார்னர் பாயிண்ட்ஸ், எதோட கார்னர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிறது தானே டவுட் வரும். 2 6ஆம் மார்க்கும் ஜாயின் பண்ண அந்த கார்னர், அதாவது 2 6ஆம் மார்க்கும் ஜாயின் பண்ணி நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் தெரியுமா, அதோட கார்னர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 6ஆம் மார்க் பாருங்கள்,
இதில் உள்ள ஆரோ மார்க்கும் உள்ளே வந்திருக்கும், இதுவும் உள்ளே வந்திருக்கும். அப்போ நம்மளுக்கு கார்னர் பாயிண்ட்ஸுங்கிறது இந்த டயக்ராம், இந்த ஷேப்போட கார்னர் பாயிண்ட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஷேப் தெரியுதா? இந்த ஷேப். ஏன்னா இதோட இதுவும் இதுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த லைனோட 2 லைனோட காமன் பாயிண்ட்டாக இருக்குது இந்த ஷேப் தான். அப்போ அந்த ஷேப்புக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன வரும்? இந்த கார்னரோடது பார்த்தா 0,0, இது பார்த்தோம் அப்படின்னா 2,0, இந்த பாயிண்ட் 3,0, சாரி 0,3. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா சிம்பிள், இந்த பாயிண்ட் இது நமக்கு வேணும். ஏன்னா நம்ம ரெண்டுதும் காமனாக வந்ததுக்கான ஒரு ஷேப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது அந்த ஷேப்போட கார்னர் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு 2 ஈக்குவேஷனை வச்சு தான் இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டு தானே? இந்த 2 ஈக்குவேஷனையும் வச்சு தான் இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ அப்போது இந்த 2 ஈக்குவேஷனையும் தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது ஈக்குவலைஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த கார்னர் பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஈக்குவலைஸ் பண்ணுவோமா? 3x + 5y ≥ 15, 5x + 2y ≥ 10. ஓகேவா? இப்போ நம்ம இதை 2ஆல் மல்டிப்ளையும் இதை 5ஆல் மல்டிப்ளையும் பண்ணோன்னா நமக்கு கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். இது உங்களுக்கு புரியலைனாலும் கொஞ்ச நாள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் நம்ம வந்துட்டு ரெண்டுத்தையும் சேம் வேல்யூ ஆக்கிட்டால் தான் நம்மளால் ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். அதுக்காக தான் இப்படி போட்டிருக்கேன். தனித்தனி நோட்டில் எழுதுறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6x + 10y ≥ 30, 25x + 10y ≥ 50. இது மாதிரி ப்ளஸ் அண்ட் ஈக்குவேஷன் தெரியும் தானே? இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் போடுறேன். ஸோ இது கேன்சல் ஆகிடுது. 6 இதில் 25ல் 6 போயிட்டு அப்படின்னா 19 வரும், -19 வரும். ≥ 50ல் 30 போயிட்டு அப்படின்னா -20, இது கேன்சல் ஆகிடும். ஸோ x = x ≥ 20/19 வரும். நம்ம இப்போது x = 20/19 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ y கண்டுபிடிக்கணும்னா இது 2 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக 20/19 சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ளஸ் 5y ≥ 15. இங்கே ப்ளஸ்ஸில் இருக்கிறது இந்த சைடு போச்சு அப்படின்னா மைனஸ் ஆகும். 3 20s are 60. ஸோ 3 20s are 60/19. இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம தான் எல்சிஎம் தான் எடுக்க முடியும். 15 × 19 வந்துட்டு 285. ஆக்சுவலாக நான் போட்டு காட்டுறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை, ஏன்னா இப்போ வீடியோ ரொம்ப லாங்காக போகும்ன்ட்டு நான் அதை மல்டிப்ளை பண்ணல. பட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதே ஆன்சர் தான் வரும். 285ல் 60 போய்ட்டு அப்படின்னா 220. ஸோ y = ஆன்சர் என்ன வரும்னா 45/19 வரும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவைட் ஆகும், இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 45ன்னு ஆன்சர் வரும். ஸோ இப்போ நம்ம 2 பாயிண்ட்ஸையுமே கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்? 20/19, 45/19 கண்டுபிடிச்சிருக்கோம். கார்னர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த எல்லா கார்னர் பாயிண்ட்டையும் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா z அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம எல்லா கார்னர் பாயிண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். z = என்ன? 5x + 3y. கார்னர் பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா இதுதான் 0,0. ஸோ 0,0 இது என்ன பண்ணோன்னா x அப்படின்னு இருக்க இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணும், yன்னு இருக்க இடத்துல இந்த 0 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ ஆன்சர் 0. அடுத்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம்? அடுத்த பாயிண்ட் வந்துட்டு 0,3. 0,3 5 0 + 3 9 வரும். அடுத்த பாயிண்ட் 2,0.
2,0 10ன்னு வரும். அடுத்த பாயிண்ட் தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 20/910, 45/910. So 5 into 20/910 plus 45/910. 5 into 20 100/19 வரும். plus 3 into 45 135/19. பேஸ் சேமாக இருந்தால் நியூமரேட்டரை நம்மளால் ஆட் பண்ண முடியும். அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா 235/19 வரும். இப்போது இதில் இந்த 4 டேர்மில் எது கிரேட்டராக இருக்கோ அந்த டேர்ம் தான் மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துப்போம். இது 10, 9 இதை கேன்சல் பண்ணோன்னா 12.3 சம்திங் போகும். ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம எழுதிடலாம் இங்கே மேக்ஸிமம் வேல்யூ எஸ் 12.3ன்னு எழுதலாம். ஆர் 235/19. இங்கே இந்த டேர்ம் வேணாம், இது 235/19 எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் வேல்யூ இதோட அக்யூரேட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா வேணால் அதை எழுதிக்கலாம், இல்லைனா அது வேணாம். 235/19 at 20/19, 45/19 எழுதிக்கிட்டிங்கனாலே போதும். ஐ எம் ஸோ சாரி, இங்கே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது 225ன்னு வரும். இதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஐ எம் சாரி. உங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.